ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களை எல்லாருக்கும் அன்போடு கூட தெரிவிக்கிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகள், நமது கிராஸ் டிவி மூலமாக ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் எங்கள் ஆண்டு சபையின் மூலமாய் வருகிறதான உங்கள் சமாதானத்தின் நேரம், இந்த அருமையான ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, எங்களுக்காக, எங்கள் திருச்சபைக்கு வர எல்லா மக்களுக்காக ஜெபிக்கவும், விசேஷமாய் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக தனிப்பட்ட ஜெபத்திலும் சபை ஜெபங்களிலும் ஜெபிக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் நமது கிராஸ் டிவியில் இந்த ப்ரோக்ராம் வருகிறது. உங்கள் சமாதானத்தின் நேரம். இதை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எங்களோடு ஆராதிக்க வர விரும்பினால், எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகவில்லை என்று சொன்னால், எங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்க வரலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவனுடைய வார்த்தை முடிவில் ஆராதனை விவரங்கள் கொடுக்கப்படுகிறதை பார்த்து நீங்கள் வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, இது பார்க்கிற நீங்கள் ஸ்தோத்திரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 136வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். வனாந்திரம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த அருமையான வேளையில கர்த்தரை வார்த்தை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த வேண்டும்படி விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. இங்கு வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வனாந்திரத்தில் ஜனத்தை நடத்தினார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வனாந்திரத்தின் பாதையிலேயே நடத்தினார். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு பெரிய கானான் தேசம், ஒரு செழிப்பான தேசத்திற்கு போறதுக்கு முன்பாக ஆண்டவர் வனாந்திரத்தின் பாதையிலேயே ஜனங்களை மகிமையோடு நடத்தினார். வனாந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஸ்தோத்திரம் நெருக்கத்தின் பாதையையும் கஷ்டமான சில சூழ்நிலையும் ஸ்தோத்திரம் அருமையான பிள்ளைகளே, நாம் விரும்பாத சில காரியத்தையும் நாம் சுட்டி காட்டுகிறேன். சில நேரத்தில் நாம் விரும்பாத சில வேலைகள்ல வழிகள்ல தேவன் நம்ம நடத்த வாய்ப்பு உண்டு. வனாந்திரம் பல நெருக்கமான, பல ஸ்தோத்திரம் சோதனையான பாதைகளில் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. வேதம் சொல்லுகிறது அல்லவா, அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அருமையான பிள்ளைகளே, தேவன் சில நேரத்தில் நடத்துகிற எல்லா பாதையும் நன்மைக்கே. ஏன் வனாந்திரம்? அநேக நேரத்தில் சோதனைகள், பாடுகள், அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, இழப்புகள் வரும்போது, ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகள், தேவன் சில நேரத்தில் அந்த பாடுகளை, இந்த இழப்புகளை, அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்க வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய காரியம் சரியில்லாதபடி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் யோசித்து செய்கிறதுனால கூட சில இடத்துல வனாந்திரம் வரும். நான் இதை குறித்து ஸ்தோத்திரம் அதிகமாய் சொல்லாதபடிக்கு, தேவன் வனாந்திரத்தில் நடத்தினார். ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்வார்? ஏன் ஆண்டவர் வனாந்திரமான சோதனைகள், பாடுகள், அவமானங்கள், இழப்பு பாதையில சில நேரங்களை கர்த்தரை பிள்ளைகள் நடத்துகிறார். நான் ஜெபிக்கிறேன், நல்லா ஒழுங்கு ஆலயத்துக்கு போகிறேன், நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை மாறுவதில்லை? ஏன் இந்த போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்று ஒருவேளை நீ கேட்பீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்துகிறார், வனாந்திரத்தில் நடத்துகிறார். ஆனா அவருக்கு எந்த ஒரு காரியமும் குறைவில்லை. மன்னாவை வனாந்திரத்தில் ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. அவர்கள் இறைச்சியை கேட்டாங்க, ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். அவர் பாதரட்சை பழசா போகல, ட்ரெஸ் பழசா போகல. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். தேவன் அழகாய் நடத்துகிற மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் உங்களை வனாந்திரம் போல சில சோதனையான, சில நெருக்கமான பாதை நடத்தினாலும், உங்களை போஷிப்பவோ, உங்களை பாதுகாக்கவோ ஆண்டவர் மறப்பதில்லை என்பதை நீங்க அதிகமாய் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள்.
என்னை மறந்துட்டாரோ? சியோன் சொல்லுகிறாள், பைபிள் சொல்லுது, சியோன் கர்த்தரனை மறந்தார், என்னை கைவிட்டார். ஆனால் அழகா சொல், தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிள்ளைகளை, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இருந்து சில காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் நடத்தும் பொழுது ஸ்தோத்திரம், ஏசாயா அந்த வசனத்தை நான் வாசித்து ஸ்தோத்திரம் அடுத்த பகுதி போறேன். ஏசாயா 32ல வேதம் சொல்லுகிறது 15ல பின்பகுதி, அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஆண்டவர் சில நேரங்கள்ல வனாந்தரமான பாதையில என்னை நடத்தும் போது அந்த வனாந்திரம் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக செழிப்பான வயல்வெளியாய், மகிமையின் வயல்வெளியாய் மாற முடியும். பிள்ளைகளே, எனவே முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் ஒருவேளை ஸ்தோத்திரம் என்னை வனாந்திரத்தில் நடத்துவார் என்று சொன்னால் முறுமுறுக்காதீங்க, சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தர பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் நடத்தினால் நிச்சயமாய் செழிப்பை ஏதோ வைத்திருக்கிறார். பாருங்க, உபாகமத்திலிருந்து சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அல்லது உங்களையும் என்னையும் சில வனாந்தரமான சோதனை நிறைந்த, சில கஷ்டமான, சில இழப்புகள் நிறைந்த, பாடுகள் உள்ள சில பகுதிகளில் கர்த்தர் ஏன் என்னை நடத்தி கொண்டு போகிறார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. பாருங்க, ஏன் ஆண்டவர் வனாந்திரத்தில் ஜனங்கள் நடத்தினார்? ஏன் நமக்கு சில பாடுகளை தேவன் தருகிறார்? என்னுடைய பிள்ளைகள் என் கட்டளையின்படி நடக்கிறார்களோ இல்லையோ என்று நம்முடைய இருதயத்தை சோதிப்பதற்காக. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். ஆபிரகாமே, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை ஸ்தோத்திரம் தானு கேட்டார். அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை கொண்டு போகிறார். கர்த்தருக்கு மகிமை. அங்கே தேவன் அற்புதம் செய்தார். பாருங்க, இருதயத்தில் ஆபிரகாம் என் வார்த்தை கீழ்ப்படின சொன்னதை கேட்டு அவன் நடக்கிறானா, கீழ்ப்படுகிறானா என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அந்த காரியத்தை கேட்கிறார். பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் வருகிற வனாந்திரம் ஏன் தெரியுமா? பாடுகள் ஏன், அவமானம் ஏன், இழப்பு ஏன்? ஆண்டவர் நல்லவர். நீ இன்னமும் ஆண்டவருடைய கட்டளையை கை கொள்வாயோ? வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கீழ்ப்படி நடக்க உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ இல்லையோ என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன். சில பாடுகள் வரும்போது, நானும் சபையின் போதகர் தானே, சில குடும்பத்தை பாருங்க, பாடுகள் தங்களுக்கு ஸ்தோத்திரம் மனதை சோறு போகிற சில பாதையில் வரும்போது அவர்கள் சோர்ந்து ஆண்டவரை விட்டு, ஆலயத்தை விட்டு பின்வாங்கி போகிறதெல்லாம் பார்க்கிறேன். இந்த ஆண்டவர் வேண்டாம், வேதத்தை தூக்க வேண்டாம், பிரச்சனை வருது. ஆனா எத்தனையோ நன்மைகளை தேவன் தந்திருப்பார், செய்திருப்பார். ஆனா சின்ன காரியம் வரும்போது பின்வாங்கி போன குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்களேன். நீங்க ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படுகிறீங்களா? வேதத்தில் ஆண்டவர் நிறைய கட்டளைகளை, வேத வசனங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் வந்தா சந்தோஷமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்து நீ கீழ்ப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். நடந்து பாருங்கள். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். நான் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்றேன். நம்ம வசனத்துல நாம் ஆலயத்துல போய் நம்முடைய போதக பிதாக்கள் மூலமாய் நம்ம எதெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அந்த வார்த்தைக்கு சாகர வரைக்கும் உண்மையாய் கீழ்ப்படிந்திருங்கள் பிள்ளைகளே. ஆபிரகாம், எஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க சொன்னா செய்றேன். பைபிளை பாருங்களேன், யாரெல்லாம் எஸ் எஸ் என்று சொன்னாங்களோ அவங்க வாழ்க்கையில செழிப்பாய் மாறி இருக்கிறது. ஆரம்பத்தில் மோசே நோன்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை. மோசே தங்குற இடத்துல தாமதம் பண்ணினார். கர்த்தர் அவரை கொலை செய்கிற அளவுக்கு வந்தாரோ பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்படிக்கு என் இருதயத்தின் ஆழத்தை தேவன் அறிந்து கொள்ளவே வனாந்தரமான பாதை நடத்துகிறார். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். உறுதியா ஆண்டவரை பிடிங்க. கடந்த நாட்கள் நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும் போது தான் சொன்னேன். கர்த்தர்ல ஆண்டவர் உறுதியா பிடிங்க.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் மெய்யான தேவன். அவர் நல்ல வல்லமையோடு கூட ஆராதிங்க. ஸ்தோத்திரம். அவரை டெய்லி காலையிலையும் சாயந்தரம் எப்பெல்லாம் முடியுமோ ஆண்டவரை தேடுங்க. எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்க தேடி பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உற்சாகப்படுத்தின பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை, தேவன் தந்த நியமனங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல, அது கீழ்ப்படிந்து பாருங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்களேன், அடுத்த சொல்றாரு பாருங்க, 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஏன் ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுக்கிறார்? ஏன் வனாந்திரமான பாதை வாழ்க்கையில வருகிறது? நான் பிரியப்படாத வாழ்க்கையில வருகிறது ஏன்? முதலாவது, நான் ஒரு கட்டளை கீழ்ப்படி நடக்கிறேனோ என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியாக. இரண்டாவது சொல்லுகிறார், ஸ்தோத்ரா, உன்னை போஷிக்கிறவர் நான் தான்ப்பா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். பாருங்க, உனக்கு உணர்த்தும்படிக்கு நான் உன்னை நடத்துவோம்பா, நீ கலங்காத, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக. அப்படி இப்படி சொல்றேனே, ஆண்டவர் மேலேயே நம்ம முற்றிலும் சார்ந்திருக்கும்படியாக நம்மை அழகாவனாந்திரத்தில் நடத்துகிறார். யோபு சொல்லுகிறார் அல்லவா, அவரை கொன்னு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் எதையுமே சேவிக்க மாட்டோம் கர்த்தரை தவிர. பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். நீ 100க்கு 100 பண தேவைக்காக, சரீர சுகத்துக்காக, குடும்பத்தில் பிரச்சனை மாறுவதற்காக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, சந்தோஷம், சமாதானம், மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டாக நீங்கள் ஆண்டவரே சார்ந்திருக்கும்படியாய் உன்னை ஆண்டவர் பாதுகாத்து போஷிப்பதற்காகவே ஆண்டவர் மகிமையாய் தேவ ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்துகிறார். மகனே, சோர்ந்து போகாதே. இழப்புகளை கண்டு அஞ்சாதே. கஷ்டம்தான். சோதனை வரும்போது அதில் இருந்து காரியத்தை நம்ம செய்யும் போது மிகுந்த வேதனை தான். ஆனாலும் கர்த்தர் கரம் நன்மையானதை செய்யும். பாருங்க, ஸ்தோத்திரம். அதே உபாகமம் 8ஆம் அதிகாரத்துடைய ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். 3வது ஆண்டு சொல்றாரு, ஏன் நான் உன்னை வனாந்திரத்தில் நடத்துகிறேன் தெரியுமா? நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிவாயோ என்று நான் உன்னை அறிந்து கொள்ளும்படியாய். 2வது, நீ என் மேலேயே நம்பிக்கையா இருக்கணும். நான் தான் உன்னை பாதுகாக்கிறவர், நான் தான் உன்னை போஷிக்கிறவர், நான் தான் உன்னை கொடுக்குகிறவர் என்பதை அறிந்து கொண்டு என் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாய். 3வது, உன் பின் நாட்களில் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படியாக. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர், இதுக்கு உதாரணம் யோசேப்பை சொல்லுகிறேன். யோசேப்பை ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்துகிறார். தகப்பன் வீட்டை விட்டு போய் யோசேப்பு வனாந்திரத்தில் அலைகிறாய், குழியில போடப்படுகிறார், எகிப்து தேசத்தில் விற்கப்படுகிறார், போத்திபார் மனைவியினால குற்றம் சாட்டப்படுகிறார், சிறைக்கு போகிறார். ஒரு தேவனுடைய மனிதன். யோசித்து பாருங்களேன். ஏன் தெரியுமா? பின் நாட்களில் அவர் குடும்பத்தை போஷிக்கும்படியாய் கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த வனாந்திரத்தின் பாதை அனுமதித்தார். பிள்ளைகளே, யாருக்கு தெரியும் உங்க பிள்ளைகளின் எதிர்காலம், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் என்னை வனாந்திரத்தில் நடத்தி எனக்கு நன்மை செய்யும்படி ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க, நம்முடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தின் வர தலைமுறைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக என்னை இந்த வனாந்திரத்தில் ஒருவேளை ஆண்டவர் நடத்தலாமே. அருமையான பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வார்த்தையும் நான் சொல்லி ஜெபிக்கும்படி விருப்பப்படுகிறேன். அங்க பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை. அதே வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். 16வது 8-16 வாசிக்கிறேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஏன்
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி போஷித்தார். இது ஒரு காரணம் சொல்றாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உன் தேவனாகிய கர்த்தரை மறக்கவே கூடாது. ஆண்டவர் நல்லவர். பல சூழ்நிலையில நம்ம மறந்து விடுகிறோம் பிள்ளைகளே. ஆண்டவருக்கு மகிமை. ஒரு நாள் ஆண்டவரே, நான் ஆண்டவரை ஒரு நாளும் மறப்பதில்லை. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ காரியம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்தாங்க. நீங்கள் நான் மறக்க வேண்டாம் பிள்ளைகளே சொல்லி என்னுடைய வார்த்தை நிறைவு செய்கிறேன். ஏன் வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்துகிறார்? ஒன்று, நான் தேவன் என்னை அறிந்து கொள்ளும்படியாய், தேவன் மேலேயே நான் நம்பிக்கை வைக்கும்படியாய், என் சந்ததிக்கு நன்மை செய்யும்படியாய் நான் கர்த்தரை மறந்துவிட்டு அமேன் ஸ்தோத்திர பின்வாங்கி போகக்கூடாது என்பதற்காக வனாந்திரத்தின் பாதையில சில இடத்தை கர்த்தர் நடத்துகிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு வருகிற வனாந்திரத்திற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆமென். நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினீரப்பா. அதுக்கான காரியத்தையும் கற்றுக் கொடுத்தீங்க. ஒரு எந்தெந்த வனாந்திர பாதையின் மதியிலாய் சோர்பின் ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு எந்தெந்த குடும்பங்கள் வனாந்திரத்திலாம் நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துங்க. இந்த வனாந்திர பாதை எனக்கு நன்மையே என்று சொல்லி ஆண்டவரையே உறுதியாய் சார்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா பார்த்து கொண்டிருக்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதிகள் வேதனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை பிள்ளைகளே, வேத வசனத்தை கேட்ட கர்த்தர் பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.